சின்னங்களுக்கு எம்முடைய வணக்கம். நான் உங்கள் இரா கதிரேசன். கடந்த வாரத்தில் ஆட்சியிலும் பங்கு வேண்டும், அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று முழங்கிய தொல் திருமாவளவன் அவர்கள் ஏதோ வீர ஆவேசமாக பேசுகின்றாரே, ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து விடுவார் போலும் அரசியல் களத்திலே ஆகப்பெரிய ஓர் முடிவை எடுத்திருக்கிறார். இந்த முடிவு என்பது திராவிடத்தை வேறறுக்கக்கூடிய அல்லது திராவிட கட்சிகளினுடைய குறைகளை சுட்டிக்காட்டக்கூடிய விதமாக இருக்கும் என்றெல்லாம் நாம் கற்பனை செய்து கொண்டிருந்தோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த சீரிய கொள்கைகளோடு இவர்கள் தமிழர்களாக ஒன்றிணைவார்கள், எல்லோரையும் ஒன்று சேர்த்து ஆகச்சிறந்த ஓர் அரசியலை இந்த தமிழக மக்களுக்கு நாம் வழங்கிவிடலாம் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் மக்கள் முடிவு செய்தால் யாரும் அதை மாற்ற இயலாது. மக்கள் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க வேண்டும் என்று ஒற்றை முடிவை அவர்கள் எடுப்பார்களே என்றால், சீமானுடைய தனித்த தத்துவம், சீமானுடைய அந்த பேராற்றல், அதை உணர்ந்து கொண்டு மக்கள் ஒரு நிலையான கொள்கையை வைத்து களத்திலே நம்மை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய நாம் தமிழரை ஆதரிப்போம் என்ற ஒரு நிலையை எடுத்துவிட்டால், இங்கே புதிய சக்தியோ அல்லது பழைய சக்தியோ பணமோ எதுவும் ஒன்றும் செய்து விடாது. மக்கள் மாற வேண்டுமென்றால் அதற்கான கால அவகாசம் சற்று ஏறக்குறைய 18 மாதங்கள் இருக்கிறது. இதற்குள்ளாக நாம் தமிழர் கட்சியினுடைய வீரிய செயல்பாடும் மற்ற ஏனைய அரசியல் நகர்வுகளும் தீர்மானிக்கும். எது எப்படி இருப்பினும் இந்த மக்களுக்காக மக்களினுடைய அரசியல், மக்களினுடைய வாழ்வியல், போதையற்ற ஓர் சமுதாயத்தை உருவாக்குவது, தென்னை பனையை மீண்டும் மீட்டெடுப்பது உள்ளிட்ட பல்வேறு கூற்றுகளை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய ஒற்றை கட்சியாக பரிணமித்திருப்பது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். டிவிகவினுடைய நிலை என்னவென்பது இன்னும் சில நாட்களில் தெரிந்துவிடும். ஆனால் அதுவும் பெரிய அளவில் இங்கே மாற்றத்தை தருமா என்ற சந்தேகமும் வினாவும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சரை, அமெரிக்காவிலிருந்து வந்த முதலமைச்சரை நேரில் சென்று சந்தித்து பேசியிருக்கிறார். அங்கே அவர் மிரட்டப்பட்டாரா அல்லது அவருடைய குரல் வலை நசுக்கப்பட்டதா, கட்சி உடைக்கப்படும் என்று அச்சுறுத்தப்பட்டாரா என்று பல்வேறு வினாக்கள் இருக்கின்றது. அவை எல்லாவற்றிற்கும் விடையும் இருக்கின்றது. எல்லா விடைகளையும் பேசிவிட வேண்டிய அவசியமும் இல்லை. இது அரசியல் என்பது பெரும்பாலாக மக்கள் நலனை சார்ந்து அல்லாமல் இப்பொழுது பணநலத்தையும் கட்சியை நடத்துவதற்கு நிதி தேவைப்படுகிறது, ஆங்காங்கே நாங்கள் கொடியேற்றினால் அதை எதுவும் செய்து விடாதீர்கள், அனுமதியுங்கள் என்று பிச்சை கேட்பது என்ற நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறது விசிக என்பது துக்ககரமான செய்திதான். விசிக அதனுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் திமுகவுக்கு எதிராக ஏதாவது காய் நகர்த்த விரும்பினால் அதை சுக்குநூறாக உடைப்பதோடு அல்லாமல் கட்சியையும் சின்னாபரணம் செய்து விடுவோம் என்று திமுக மிரட்டியிருக்கிறது. ஏற்கனவே எல்லா இடங்களிலும் கட்ட பஞ்சாயத்து செய்வது உள்ளிட்ட பல்வேறு விதத்தில் கட்சிக்கு நிதியை கொண்டு வரக்கூடிய விசிக, லாட்டரி மார்ட்டின் அவர்களுடைய மருமகனினுடைய அந்த நிதியையும் பெற்று கட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விசிக இன்னும் தன்னுடைய கட்சியை காப்பாற்ற அல்லது மாதாந்திர செலவிற்கெல்லாம் பணம் தேவைப்படுகிறது என்று கோரிக்கை வைக்க அதை ஏவாவேலுவின் மூலமாக பூர்த்தி செய்ததாக நமக்கு தகவல்கள் கசிந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஓர் அரசியலை சீட்டை கூட்டலாம் என்று இந்த காயை நகர்த்தினாரா அல்லது உள்ளபடியே அந்த மக்களிடத்திலே அந்த மக்களை ஏமாற்றுவதற்காக இது போன்ற ஓர் மாநாட்டை அறிவித்தாரா? அந்த மாநாடு எப்படி நடைபெறும் என்பதெல்லாம் அக்டோபர் 2 நமக்கு தெரிந்துவிடும். இப்படி மக்களை வைத்து ஆதி தமிழர்களுடைய வாக்குகளை வைத்து இவர் ஆடக்கூடிய இந்த சதுரங்க ஆட்டம் ஒரு நாள் இவர் தலையில் மண்ணை போடும் என்பதில் எல் முனையளவும் சந்தேகம் வேண்டாம். இது நிச்சயம் மிக விரைவில் நடக்கும். விசிக என்பது அந்த மக்களுக்கு கூட உண்மையாக இல்லை என்று அந்த மக்கள் உணரும் போது இது மிகப்பெரிய அழுத்தத்தை அந்த கட்சிக்கு கொடுக்கும். எல்லோரும் எல்லா நேரத்திலும் அறிவில்லாமலும் எல்லாவற்றையும் அண்ணன் தலைவர் திருமா என்று பொறுத்து கொள்ள மாட்டார்கள்.
அங்கேயே சில லாபிகளை திமுக வைத்திருக்கிறது. ஸ்லீப்பர் செல் என்று டிடிவி தொழில் சொல்வாரே, அதுபோல ஸ்லீப்பர் செல்களை விசிகாவிலும் மற்ற இடங்களிலும் வைத்திருக்கிறது திமுக. திமுகவினுடைய அந்த மக்களை கொள்ளையடிப்பது, மதுவை விற்று பல லட்சம் கோடிகளை மறைமுகமாக தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு கொண்டு சேர்ப்பது, 10க்கும் மேற்பட்ட ஆலைகள் மூலமாக அவற்றை அறுவடை செய்வது, தேர்தலில் கொட்டி இறைத்து மீண்டும் ஆட்சியை பிடிப்பது, ஆங்காங்கே மலைகளை உடைத்து நொறுக்குவது, மணலை திருடி விற்பது என்று எல்லா வள கொள்ளையையும் செய்து கொள்ளக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் திமுக இருக்கிறது. குறிப்பாக மத்தியிலே இருக்கக்கூடிய பாஜகவினுடைய அரசிற்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமேயானால் அப்பொழுது கூட தயக்கமே இன்றி எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தால் நாங்கள் உங்களுக்கு ஆதரவினை தெரிவிக்கின்றோம் என்ற ரீதியிலாக இவர்கள் ஒடுங்கி விடுவார்கள் என்பது நமக்கு தெரிந்த ஒன்றுதான். அப்படியும் நடந்தால் கூட இந்த சிறுபான்மையினர் என்று சொல்லக்கூடிய கிறித்தவ இஸ்லாமிய சொந்தங்கள் தங்களுடைய அறிவை கூர்த்திட்டி தமிழ் தேசியத்தின்பால் நிற்பார்களா என்ற நிற்க வேண்டிய நிலைக்கு அவர்கள் வர வேண்டும், நிற்க வேண்டியது அவசியம் என்ற புரிதலாவது அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இறைவனிடத்திலே வேண்டுவோம். நன்றி, வணக்கம்.